நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாகிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல் என்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பிரபு, இந்த சாங் நீங்கள் பாடும்போது ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் மோர். உங்களோட வாய்ஸ் ரொம்ப டெப்த் உள்ள வாய்ஸ். ஐ திங்க் கொஞ்சம் நீங்களே வந்து உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் மாறி தான் நீங்கள் பாடிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடணும். இல்லை பட் நேச்சுரலி ஃபீல் நல்லா தாங்க இருந்துச்சு. பட் நேச்சுரலி உங்களோட வாய்ஸ் எப்படி இந்த சவுண்டிங் ஆஃப் வாய்ஸ் கொஞ்சம் நீங்கள் மாற்றி பாட்டீங்க. அதை பண்ணுறதுனால உங்களோட பிச்சிங் தொடர்ந்து இட் வாஸ் லிட்டில் பிட் அண்டர் தி ஆக்சுவல் கரெக்ட் நோட் த்ரூ அவுட் த சாங். அந்த லேண்டிங் நோட்டில் வந்து சுதி சேரலை. அப்புறம் நிற்கிறது வந்து மாங்கிறது வந்து அது ஒரு அழகாக இருக்கணும். அப்புறம் சரணம், மேல் சரணத்தில் தத்தி தத்தி, அந்த தத்துறது வந்து தத்தி தத்திங்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னென்ன ஸ்லேராக பண்ணீங்க, அதாவது ஃபீலிங் ரொம்ப ஓவராக கொடுத்தா காதல் பாட்டு அழுக பாட்டு ஆகிடுமே. அதே மாதிரி டெம்போ ஸ்லோ பண்ணிட்டீங்க. அதனால் என்ன போச்சு, பாவாடை தவணை பாவாடை பெரிய பாவாடை ஆகிடுச்சு. அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு டெம்போ இல்லையா. நான் அதிகமாக ஃபீல் பண்ணேன்னா அது காதல் ரசம் போய் சோக ரசம் ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு அதனுடைய இதே மாறிடும் இல்லைங்களா. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பாட முடியும், அது தெரியுது. அதே நேரத்தில் ஃபீல் அதிகம் சொல்லி ரசத்தை மாற்றி விடாதீர்கள். ஓகே, ரைட், வாழ்த்துக்கள்.